ராமா ராமா என்று சொன்னேன். அதை சொன்னால் என் பிரச்சனை தீர்ந்து விடுமா? பிரச்சனைக்கு தீர்வும் விளக்கமும் சொன்ன பெரியவா. ஏன் நமக்கும் தான். இக்கட்டுரையை எழுதியவர் ஸ்ரீராம். இது பிரபல நாளிதழ் ஒன்றில் வெளியான உண்மை சம்பவம். விசேஷ நாள் ஒன்றில் ஸ்ரீமடத்திற்கு மகானை தரிசிக்க பெரும் கூட்டம் வந்திருந்தது. அப்போது அவர் சந்திரமௌலீஸ்வர பூஜை செய்து கொண்டிருந்ததால் வந்திருந்த பக்தர்கள் அனைவரும் அமைதியாக நின்றும் அமர்ந்தும் ஜெய ஜெய சங்கர கோஷத்தை மென்மையாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் வந்திருந்த பக்தர் ஒருவர் பக்தர் கூட்டத்துக்கு இடையே புகுந்து முன்னேறுவதற்காக முண்டியடித்துக் கொண்டிருந்தார். வழிவிட மறுத்தவர்களுக்கும் அவருக்கும் இடையிலான பேச்சுதான் ரகலையாகி கொண்டிருந்தது. மடத்து தொண்டர்கள் அவசரமாக சென்று அந்த நபரை தடுத்து மகான் பூஜை செய்வதையும் அதன் பிறகு அவர் தரிசனம் தர அமரும் போது வரிசையில்தான் செல்ல வேண்டும் என்று உறுதியாக சொன்னார்கள். வேறு வழி இல்லாமல் முணுமுணுத்தபடியே நின்று கொண்டிருந்தார் அந்த நபர். நேரம் நகர்ந்தது. பூஜையை முடித்து தீர்த்த பிரசாதம் தந்துவிட்டு வழக்கமாக பக்தர்களுக்கு தரிசனம் தரும் இடத்தில் வந்து அமர்ந்தார் மகா பெரியவா. மறுபடியும் அந்த பக்தரின் தொல்லை தொடங்கியது. இந்த முறை அது கொஞ்சம் அதிகமாகவே கேட்கவே அங்கே என்ன என்பது போல் அணுக்க தொண்டரை பார்த்து சைகையால் கேட்டார் மகான். வேகமாக மகான் முன்வந்து நின்றவர் பெரியவா எதுவும் கேட்பதற்கு முன்பாக அவராகவே பேசத் தொடங்கினார். சுவாமி, எனக்கு ஏகப்பட்ட என்று ஆரம்பித்தவரை அதற்கு மேல் சொல்ல விடாமல் தடுத்து நிறுத்து என்பது போல் மகான் காட்டிய சைகை. முதல்ல கொஞ்ச நேரம் அமைதியா அதோ அங்கே போய் உட்காரு. வீணா முணுமுணுக்காம ராம நாமத்தை சொல்லு, நானே கூப்பிடுறேன். மகான் கனிவு கலந்த கட்டளையாக சொல்ல அப்படியே சென்று அமர்ந்தார் அவர். வரிசை நகர்ந்து கொண்டே இருந்தது. வரிசையில் நின்று வந்திருந்தால் அவரது முறை எப்போது வருமோ சரியாக அதே சமயத்தில் அவரை விரல் சொடுக்கி அழைத்தார் மகான். சுவாமி, எனக்கு வீட்ல வறுமை, ஆபீஸ்ல நிம்மதி இல்லை, வெளியிடத்துல கடன், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை வாட்டுது. ஒண்ணு முடிஞ்சதாக நினைச்சாலும் உடனே அடுத்தது தொடங்கிட்டது. என்னால் இந்த சங்கடங்களை தாங்கவே முடியவில்லை. மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. எனக்கு நீங்க தான் ஒரு தீர்வு சொல்லணும்னு சொன்னார் வந்தவர். அமைதியாக அவரை ஒரு முறை ஏற இறங்க பார்த்தார் மகான். இவ்வளவு நேரம் ஓரமா உட்கார்ந்துண்டு என்ன செய்தாயோ அதையே அரை மணி நேரம் பண்ணு, பிரச்சனை தீர்ந்துடும்னு சொன்னார். பெரியவா சொன்னதும் கொஞ்சமும் யோசிக்காமல் இங்கே உட்கார்ந்து என்ன செஞ்சேன்? ராமா ராமா என்று சொன்னேன். அதை சொன்னால் என் பிரச்சனை தீர்ந்து விடுமா? கேட்பது மகானிடம் என்பதை மறந்து கேட்டார் வந்தவர். கொஞ்சமும் கோபம் இல்லாமல் அவரை பார்த்த மகான், உன் கிட்டே ஒரு கேள்வி. ராமநாமம் சொல்லும் இடத்துக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாம ஒருத்தர் வந்து நிற்பாராமே, அது யார் தெரியுமா என்று கேட்டார். தெரியும், அனுமான் என்றார் அந்த பக்தர். அந்த அனுமான் யார் அவதாரம் தெரியுமா? சிவன் அம்சம். சிவன் அங்கே வந்து நின்றால் அம்பாள் உடனே வந்து விடுவாள். அம்பாள் வந்தால் அவர்களின் குழந்தைகள் முருகனும் கணபதியும் ஆஜராகி விடுவார்கள். சிவ குடும்பம் உள்ள இடத்தில் மங்களம் நிறையும். அதனால் மகாலட்சுமி வருவாள். அவள் வந்தால் மகாவிஷ்ணுவும் வந்து விடுவார். இப்படி அங்கே எல்லா தெய்வங்களும் வந்துவிட்டால் அங்கே சந்தோஷம் தானாக நிறைந்து விடும் அல்லவா? அதனால்தான் உன்னை ராமநாமம் சொல்ல சொன்னேன், புரிந்ததா என்று கேட்டார். மகான் சொல்ல மனநிறைவோடு அவரை வணங்கி பிரசாதம் பெற்றுக்கொண்டு புறப்பட்டார் அந்த நபர். ராமநாமம் சொல்லு என்று மகான் சொன்னதும் அந்த மனிதர் அதை ஏன் சொல்ல வேண்டும் என்று கேட்டது மகானின் எண்ணப்படியே ஏன் நடந்தது என்பதும் அவனாக கேட்க வைத்து அதற்கு பதில் சொல்லும் விதமாக ராமநாமத்தின் பெருமையை எல்லோருக்கும் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக மகானே நடத்திய திருவிளையாடல் என்பதும் தேவ ரகசியம்தான்.